எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து ஒரு சீப்பஸ்ட் மேக்கப் கிட் மீஷோலேருந்து பார்க்க போகிறோம். மீஷோ மேக்கப் கிட்ஸ் ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து வெறும் இம்புட்டே விலை கொடுக்குறாங்க. இது உண்மையிலே நல்லா இருக்கா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னீங்க. நான் வந்து இந்த மேக்கப் கிட்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் பிக்சர் போடுறேன். இதுதான் அந்த பிக்சர் அவங்க போட்டிருந்தது. இந்த மேக்கப் கிட் பார்த்தீங்கன்னா நான் இந்த விலையில தான் வாங்கினேன். நான் ஏன் விலை சொல்லனா, இப்போ எவ்வளோ ரேட், நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எவ்வளோ ரேட்டுன்னு நான் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இவ்வளோ விலையில, இத்தினூண்டு விலையில எப்படி இவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இதுதான் காமிச்சிருந்தாங்க இல்லையா, இது உண்மையிலேயே வந்துதா அப்படின்றத நம்ம வந்து முதல்ல ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மேக்கப் கிட்டு பாக்ஸு. ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ரஷ்ஷஸ்ஸு, அந்த ப்ரஷ்ஷஸ் தான் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஐலைனர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லிக்விட் மேக்கப், ஸோ ஃபவுண்டேஷன் இருக்குது இதில். ஸோ எஸ்பிஎஃப்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபுல்லாக இது வந்து பபிள் ரேப் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தது அந்த பபிள் ரேப்பில். ஸோ 2 நெயில் பாலிஷஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து லிப் பாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த கோன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, காஜல். ஸோ அந்த காஜல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. 2ம் ஒரே மாதிரி ஷேட்டில் தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து காம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஷேடுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோஸ். இதுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேக்கப் கிட்டில் என்ன அவங்க பிக்சரில் போட்டிருந்தாங்களோ அது எல்லாமே வந்து கிட்டில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றுன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இது உண்மையிலே வேர்த்தா, இவ்வளோதான் காசுக்கு வந்து நம்ம வந்து ரொம்பவும் ஜட்ஜ் பண்ண முடியாது இந்த காசுக்கு. ஆனாலும் ரொம்ப டெரராக இருக்கக்கூடாது இல்லைங்களா, அவ்வளோவுக்காவது இருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு அந்த வீட்டில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்புக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கிட்ட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து மீஷோ கிட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து ஆப்வியஸாக லிக்விட் மேக்கப் ஃபவுண்டேஷன் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஷேட். லாக்மே இந்த இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது. கண்டிப்பாக என் சருமத்துக்கு இது மேட்சே ஆகாது. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஒருவேளை இந்த மாதிரி லைட் கலரில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இந்த மேக்கப் கிட் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல. ஸோ கண்டிப்பாக எனக்கும் என்னை விட டார்க்காக இருக்கிறவங்களும் வாய்ப்புள்ள ராஜா, நம்மளை விட லைட்டாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரஷ் வந்து நான் வாங்கினேன் துபாயில். ஸோ அது இப்போ எப்படி இருக்குன்னு அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையா, லாக்மில் அந்த அப்ளிகேட்டர்லாம் இருக்காது. பரவாயில்ல, சூப்பர். ஸோ அப்ளிகேட்டர் போட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லேயர் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு லேயர் போட்டால் இந்த டிண்டட் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்குது. ஒரு லேயர் போட்டால் ஆக்சுவலாக டிண்டட் ஃபவுண்டேஷன் மாதிரி தாங்க இருக்குது. லைட்டாக ஒரு ஷேட் கொடுக்குது. எதையும் கவர்லாம் பண்ணல, நீங்களே பார்க்குறீங்களே, எதுவுமே கவர்லாம் பண்ணல இது. பட் லைட்டாக ஒரு பிரைட்னஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் லைட்டாக போட்டிருக்கனால இது வந்து என் சருமத்துக்கு கொஞ்சம்
ஃபேராக தான் கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப லைட்டாக லைட்டன் பண்ணியிருக்கு. சும்மா ஒரு ஷேட் கொடுத்த மாதிரி இருக்குது சருமத்துக்கு, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே அது பண்ணல, அவ்வளோதான் பண்ணியிருக்கு. இப்போ நான் இதை திக்காக அப்ளை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளை அடித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வெரி வெரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டா என் ஷேடுக்கு லைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும். என்னை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைட்டாக நீங்கள் போடணும். சும்மா ஒரு ஷேடுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்னை விட ஒரு 2 டைம்ஸ் டார்க்காக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து க்ரேயாக மாறிடும். ஏன்னா இதோட ஷேட் வந்து சுத்தமாக மேட்ச் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? ஸோ அதான் விஷயம். எவ்வளோ நிலைக்குது அதெல்லாம் வந்து தெரியாது. இது கண்டிப்பாக நிலைக்கிறது வாய்ப்புகள் கம்மி தான் இல்லைங்களா? ஏன்னா ரொம்ப லைட்டாக தான் நம்மளால் போட முடியுது. ஒருவேளை நல்ல ஃபேராக இருக்கிறவங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் திக்காகவே போட முடியும். பட் என்னோட சருமத்தோட கலருக்கு இதை லைட்டாக தான் போட முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? காம்பேக்ட் இருக்குது. ப்ரஷஸ் நான் ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் போடுறேன். இந்த ப்ரஷ் வச்சு இந்த ப்ரஷ் வச்சு பார்த்துலாம் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போலாம் கம்மி விலை ப்ரஷஸே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ காம்பேக்ட் பேக்கேஜிங்லாம் சூப்பராக இருக்குங்க. பேக்கேஜிங்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பேக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான், வாய்ப்பே இல்லை தான். இன்னொன்று இங்கே பார்க்குறீங்களா, கருப்பு கருப்பாக தெரியுது. பாக்டீரியா ஃபார்ம் ஆயிருக்கு. ஆமாம், இது தேய்ச்சா கூட போகல, மேலே ஏதோ அழுக்கும்னு நினச்சேன். இல்லை, பாக்டீரியா மாதிரி ஏதோ ஃபார்ம் ஆயிருக்கு. பாக்டீரியாவோ ஃபங்கஸோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மேக்கப் கெட்டு போனா அதான் நடந்திருக்கு. ஓகே, இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்ன சொல்றதுன்னே தெரியல. அதை அப்படியே எடுத்து வச்சிடுறேன். மிரர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படியா தான் இருந்தாலும் இது வந்து சுத்தமாக மேட்ச் ஆகிருந்திருக்காது. அதே வெள்ளை அடித்து தோட்டுற மாதிரி இருந்திருக்கும், கிரேயாக மாறி இருக்கும். அதுதான் நடக்கும். ஸோ சொல்கிறதுக்கு இல்லை, ஸ்பஞ்சுலாம் இருக்குது. நல்லா தான் இருக்குது. பேக்கேஜிங்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அப்படி ஆயிடுச்சு. ப்ரஷ் தான் யூஸ் பண்ண முடியல. இந்த ஐ ஷேடோ பேலட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம அந்த லோக்கல் இதுலலாம் போனீங்கன்னா ஃபேன்சி கடைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊரில் இப்போலாம் அப்படி தானே சொல்லுவோம். அங்கே இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. நம்ம ஷேட்ஸ் அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி தாங்க நான் முன்னாடிலாம் போடுவேன். நல்லா இருக்கும். பிக்மெண்டேஷன்லாம் எந்த குறையுமே இருக்காது. நல்ல பிக்மெண்டேஷனாக சூப்பராக தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். நிறைய இது பவுட்ரியாக இருக்கும். பட் இது வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பவுட்ரியாக அப்படியே கீழே விழுந்துற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது. கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ்லேயே வந்து நம்ம ஐஷேடோ போடலாம். இங்கே மிரர் கூட இருக்குது. ஸோ அப்படியே போட்டுக்கலாம். நல்ல ஃபாயில் ஐ ஷேடோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது சூப்பராக இருக்கியா, வாவ், சூப்பராக இருக்கு. ஐ ஷேடோ சூப்பர், நல்லா அழகாக ஒட்டிக்குது. நான் ரொம்ப லைக் பேஸ் எதுவுமே போடல கண்ணுக்கு. நீங்களே பாருங்க, அந்த ஃபவுண்டேஷன்லாம் வந்து கண்ணுக்கு வந்து பேஸாக போடவே இல்லை. இந்த சைடு வேறு கலர் போடலாம். வா, நல்லா இருக்கு. கலர்ஸ் வந்து அழகாக இருக்குது இந்த பேலட்டில். ப்ரஷ்ஷும் வந்து நல்லா இருக்கு. கையில் அப்ளை பண்ணி பார்க்குறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எந்த ஒரு ஃபால் அவுட்டோ எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வேறு ப்ரஷ் வச்சு க்ரீஸ் ஷேட் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
நைஸ்ங்க. சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஷேடோ சீரியஸா சூப்பரா இருக்கு. அடுத்தது வந்து ஐலைனர். ஐலைனர் பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த கோன் மாதிரி கொடுத்துடாதீங்க ப்ளீஸ். அப்பா இல்லை, லிக்விட் ஐலைனர். இந்த கோன்லாம் வந்து முன்னையாயிடும், அதுக்கப்புறம் அது டோட்டலாக வேஸ்ட்டு. ஆஸ்பிரஸ் பயங்கரமாக இட்டிக்கும். அது மாதிரி நிறைய மைனஸ் இருக்குது கோனில். குட்டி அப்ளிகேட்டர், குட்டியூண்டு அப்ளிகேட்டர். இந்த அளவு குட்டி அப்ளிகேட்டர் நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில். குட்டி குட்டி அப்ளிகேட்டர். ஐ மேக்கப் சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரொம்ப தின்னாக கூட ஐலைன் பண்ணிக்கலாம், பயங்கர தின்னாக கூட பண்ணிக்கலாம். ஈஸியாக அலைன் பண்ணிட்டேன். நல்ல பிக்மெண்டேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பிக்மெண்டேஷன்லாம் நல்லா இருக்குது, ஈஸியாக பண்ணிட்டேன். நைஸ். அடுத்தது மஸ்காரா. ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்க மஸ்காரா. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு குட்டியாக தான் கொடுக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் கேட்க முடியாது. ஸோ பேசிக் மஸ்காரா மாதிரி தான் இருக்குது. ஃப்ரேக்ரன்ஸ் வாய்ப்பே இல்லை, ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஓகே தாங்க, மஸ்காரா எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல மஸ்காரா. லைக் சும்மா அப்படியே கருப்படிச்சு விடுது, அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. எனக்கு சுத்தமாக பிடிக்கல மஸ்காரா. எனக்கு ஐ மேக்கப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஷேடோ சூப்பராக இருக்குது. ஆப்வியஸாக 2 லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சிமிலர் ஷேட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒன்று வந்து 60, ஒன்று 56ன்றாங்க, பட் குவைட் சிமிலர். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 60 போடுறேன், ரெட் கலர், ரெட் ஷேட். அடுத்தது வந்து 56, இது வந்து கொஞ்சம் டீப், அவ்வளோதான். ஸோ 56 ட்ரை பண்ணுறேன். சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ட்ரையிங்காக இல்லை, நல்லா இருக்குது. ஷேடும் நல்லா இருக்குது, பிக்மெண்டேஷன் நல்லாவே இருக்குது. அடுத்தது லிப் பாம். லிப் பாம் வந்து நான் மேலேயே போட்டு பார்க்குறேன். சாஃப்டாக நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் அது மேட்டாக இருந்ததுல இப்போ உங்களுக்கு ஒரு ஷைன் தெரியும். ஸோ ஷைன் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்கு. ஸோ நைஸ். ஸோ அடுத்தது வந்து காஜல் கொடுத்துருக்காங்க. இந்த மறந்தே போயிட்டேன், நான் சொன்ன மாதிரி அந்த கோன் காஜல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணு கீழே ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல பிக்மெண்டேஷன் நல்லா இருக்கு காஜலுக்கு. பிக்மெண்டேஷன் நல்லா இருக்கு, ஆனால் பயங்கர க்ரீமியாக இருக்கு, லைக் டூ க்ரீமிம்பாங்கல்ல. ஸோ அதனால எவ்வளோ நிலைக்கும் தெரியாது, பட் பிக்மெண்டேஷன்லாம் நல்லா இருக்கு. நைஸ். நீங்கள் அந்த கருப்பு ஐஷேடோ வச்சு செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பெட்டராக அதை நினைக்கும். ஸோ அடுத்தது நெயில் பாலிஷ் அதிகம் விட்டுறதா இல்லை. ஸோ ஒரு கோட்டு போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது, ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அதை ரிவ்யூ சொன்னால் தான். வாவ், நல்லா இருக்குங்க. லைக் ஒரு கோட்டு தான் போட்டேன், நல்லா இருக்கு. லைக் பிக்மெண்டேஷன் சொல்கிறேன், ஒரே கோட்டில் வந்து கலர் நல்லா கொடுத்துருச்சு பாருங்க, வெறும் ஒரே கோட்டு தான், சூப்பராக இருக்குது. ஸோ எஸ், இதுதான் வந்து மீஷோவோட சீப்பஸ்ட் மேக்கப் கிட். எல்லாமே நல்லா இருக்குது, எக்ஸப்ட் அந்த பவுடர் தவிர. பவுடர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் மேக்கப்புக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாம, இப்ப என்னால சுத்தமா மேக்கப்ல ரொம்ப காசுலாம் செலவு பண்ணவே முடியாது. இவ்ளோ தான் என்னால பண்ண முடியும்னா, நீங்க வாங்கி இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆ இன்னொன்னு ஒண்ணே ஒண்ணு, இந்த மேக்கப்க்குலாம் பிராண்ட்ஸ் என்ன, ஏது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ வந்து இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களோட மேக்கப்ப வந்து ஃபார்முலேட் பண்ணுவாங்களான்லாம் நம்மளுக்கு தெரியாது. பத்திரமான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு, ஹார்ம்ஃபுல் இல்லாத சேஃபான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு இவங்க ஃபார்முலேட் பண்ணுவாங்களா இவங்க மேக்கப்பன்னு தெரியாது. ஏன்னா பிராண்டு தெரியாது. கேஸ் எதுல போடுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆ அந்த அந்த பிராண்டட் மேக்கப் ஏன் வாங்கணும்னா, அவங்க வந்து பார்த்து பண்ணுவாங்க. ஏன்னா, எதாவதுனாலும் அவங்க பிராண்டுக்கு பேரு கெட்டு போயிடுச்சுன்னா, அவங்க பிசினஸ் போயிடும்னால, முடிஞ்ச வரைக்கும் சேஃபான இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த இதுல வந்து எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மத்தபடி ஒரு கிட்டா பார்க்கும்போது, மேக்கப்பா பார்க்கும்போது இது நல்லா தான் இருக்கு. நாட் பேட். இந்த பிரைஸுக்கு உங்களுக்கு இவ்ளோ தான் பட்ஜெட் இருக்கும்போது, இது வந்து நல்லா தான் இருக்கு. ஃபைன். ஓகேங்க. இதுதான் என்னோட ரிவ்யூ. மீஷோவோட இந்த சீப்பஸ்ட் மேக்கப் கிட் ரிவ்யூ கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீஷோல வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுமான்னு சொல்லுங்க. மீஷோவோட இயரிங் ஹாலும் வந்து வருது. அது போட்டேனா என்னன்னு தெரியல. போடலனா வருது. ஓகேங்களா? போட்டேன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்ல போடுறேன். ஓகேங்க. இந்த வீடியோ நெறைய பேத்துக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் உங்கள சீக்கிரமா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க. எங்க போறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்க.